ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இளநிலை உதவியாளர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பெண்களுக்குலாம் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 7த் ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சிஎஸ்ஐஆர் துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா 7த் ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க இதில குடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குலாம் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, சேலரி வந்து பாருங்க 35,400லேருந்து 1,12,400 இருக்கும். இதில அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்க கைக்கு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ வரும்னா, ரூ. 64,740 சேலரி வந்து வரும். 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க ரூ. 36,220 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்குலாம் வந்து ஸோ ரூ. 47,405 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி வந்து நீங்க ஹிந்தி ரிலேட்டடா நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு டிசைரபிளா வந்து உங்களுக்கு வந்து இந்த நாலேட்ஜ்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து பாருங்க நீங்க 12த் நீங்க முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா வந்து கம்ப்யூட்டர் வந்து நல்லா டைப்பிங் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லயே இன்னொரு கேட்டகரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ்க்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கடுத்து வந்து பாருங்க ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 12த் வந்து நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. இதில அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஆல் ஃபீமேல் எல்லாத்துக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா ரூ. 500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பாத்தீங்களா, மினிமம் வந்து 18 மேக்ஸிமம் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன். அதே மாரி ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து நார்மலா வந்து உங்களுக்கு கவர்ன்மெண்ட் இதில வந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஆனா உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இல்லன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது வேக்கன்சி இல்லன்னா, உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் தான் வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்க்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்குமே வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து காமனா இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடா வந்து இருக்க போது. மத்தபடி இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இதில வந்து பாருங்க அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. டைப்பிங்க்கான டெஸ்ட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பீடு எல்லாமே வந்து இங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெனோகிராஃபருக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலக்ஷனுக்கு வந்து பாருங்க இங்க எப்படி இருக்கும் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்ல இல்லன்னா சிபிடி மெத்தட்ல தான் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு போஸ்டிங் வாரியா வந்து பாருங்க இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பேப்பர் 2ல தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி இதில குடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே உங்களுக்கு தனியா வந்து பாருங்க செலக்ஷன் மெத்தட்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இருக்கும், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க வெப்சைட் imtech.res.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேலுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க தான் ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 7த் ஜூலைக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க வந்து ஒன் பை ஒன்னா இருக்கு. ஸோ ஒரு போஸ்டிங்ஸ் தகுந்த மாரி உங்களுக்கு வந்து இதில குடுத்துருப்பாங்க. அதில நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.